ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு S7. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெனகேடி மாட்டனோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் காய்ஸ் பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு, மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே புரியும். சேனலுக்கு புதுசா வந்து மறக்காம அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ப்ரீவியஸ் எபிசோட லாஸ்ட்ல என்ன பார்த்திருப்போம்னா, ஹீரோ ஸ்பிரிச்சுவல் வெயின்ஸோட ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோல்டன் வெயின்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு அவன் ஒரு எட்டர்னல் ட்ரெஷரை இமார்டல் தடைகளை உடைச்சு அந்த இடத்துக்குள்ள இருந்து கொண்டு வந்திருப்பான். எங்கன்னா எட்டர்னல் வேலியோட கேட்டுக்கு வெளியே கொண்டு வந்திருப்பான். எனக்கு எபிசோட தான் ஸ்டார்ட் ஆகுது. எபிசோடோட ஆரம்பத்திலே ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்க மிகப்பெரிய டெலிபோர்டேஷனோட அதே சமயத்துல மொத்த சோல்ஸையும் வெளியே அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்க. கீழே வந்து ஒரு மிகப்பெரிய எனர்ஜி கல்ச்சுவேஷன், எல்லாருமே மறந்து போய்கிட்டு இருக்கானுங்க. பயங்கர வீக் ஆகிற ஹீரோ தன்னோட வாயிலிருந்து ரத்தத்தோட நான் சீக்கிரமா ஹீல் ஆகிற வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள ஹீல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீமோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ், கொல்றதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள ஒரு அடியை போட்டுக்கிட்டு இருக்க. சோல்டுக்கு அந்த இடத்துக்குள்ள கடுப்பாகுது. வரவன் கையை பிடிச்சி இழுத்து அந்த இடத்துக்குள்ள இருந்து கட்டிச்சு ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனோட சோல் அந்த இடத்துக்குள்ள நரக வேதனையில சாக. இதை பார்த்துட்டு எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள இருந்து பயந்து போயிட்டு இருக்கானுங்க. கரெக்டான நேரத்துக்கு டீமன் கிளானா சேர்ந்தவன் ஹீரோவை கொஞ்சம் அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு பயங்கரமான டேமேஜ். மாஸ்டர் இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ ட்ரைனிங் ஆரம்பிக்கிறான். நான் சீக்கிரத்துல எப்படியாச்சும் ஹீல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஓப்பன்ல இருக்கிறதுல நிறைய ஆபத்துகள் இருக்கும் அப்படிங்கிறது ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அடுத்த நிமிஷமே டீமன் கிளானா சேர்ந்தவன் ஹீரோவுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். சகோதரரே, உங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு எப்படி இப்படியாப்பட்ட காயங்கள் ஏற்பட்டுச்சு? இவன் டீமன் கிளானா சேர்ந்தவன் இவங்கிட்ட பகச்சுக்கிறது நல்லதுக்குல அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஹீரோ, எட்டர்னல் ரிலீம் சரிஞ்சிருச்சு, அதனால நான் அது வந்து தப்பிச்சு வரும்போது காயங்கள் ஏற்பட்டுச்சு. வீரனை தூக்கி வாரி போடுது. என்னது எட்டர்னல் ரிலீம் சரிஞ்சிருச்சா? எட்டர்னல் ரிலீம் சரிஞ்சு அதுக்குள்ளேருந்து வெளியே வரவங்க ஒரு சக்தி வாய்ந்த மாஸ்டரா மட்டும்தான் இருக்க முடியும். நீ ஆரம்ப கட்டத்துல இருந்தாலும் உனக்கு நிறைய திறமைகள் இருக்கு. என்னோட பேரு ஹூ, உங்களை நான் எப்படி கூப்பிடுறதுன்ற மாதிரி கேட்க, என்னோட பேரு ஜங் நியூ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னது ஜங் நியூவா? இப்படியாப்பட்ட பேரை நான் வெர்மிலியன் பிளானட்ல கேள்விப்பட்டதே இல்லையே. வெர்மிலியன் பிளானட்ல ஜங் நியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்பம் இருக்கு. பட் இருந்தாலும் அது ரொம்பவே தாழ்மான நிலைமையில இருக்கு. இப்போ அந்த குடும்பத்தோட பேரை காப்பாற்றுறதுக்காக இவர் வந்திருப்பாரோ? இவ்வளவு ஆரம்ப நிலையிலே இவரால் சோல்ஸை கட்டுப்படுத்த முடியுது. ரொம்பவே சக்தி வாய்ந்தவராகவும் இருக்காரு. எட்டர்னல் ரிலீமோட சரிவுல இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் தனிப்பட்ட முறையில பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோ அந்த இடத்துக்குள்ள சுத்தி இருக்கக்கூடிய மொத்த சோல்ஸையும் அப்சர்வ் பண்றான். ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய அலைந்து தெரியக்கூடிய இந்த ஆத்மாக்கள் அதே சமயத்துல எட்டர்னல் ரிலீம்ல இருந்து தப்பிச்சது ஹீரோவோட பவர் லெவல். இதனால ஹீரோ மேல அவனுக்கு கொஞ்சம் ஈர்ப்பு வருது. உள்ள பேசுறது வெளியே கேட்காத மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து மறைச்சு வைக்கிறான். ஜங் நியோ, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கலாமா? உங்களுக்கு விருப்பம் தான் எங்க கூட்டணியில சேர முடியுமா? நான் இதை கொடுக்குறேன், இதை நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள ஒரு பெண்டன்ட்டை கொடுக்குறான். ஹீரோவும் அது என்னடா அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள செக் பண்ணி பார்க்க, இதுவும் எட்டர்னல் ரிலீம்ல ஒரு பகுதி தான். அதாவது சதறி கிடைக்கக்கூடிய பல துண்டுகள்ல ஒரு துண்டு இது. இந்த இடத்துக்குள்ள ஒரு 3 ட்ரெஷர் இருக்கு, சவப்பெட்டியும் இருக்கு. அந்த 3 எட்டர்னல் ஜெட்ஸ், இது எல்லாமே விலை மதிப்பு இல்லாதது. அது மட்டும் இல்லாம இயற்கையிலே உருவாக்கப்பட்டது. எட்டர்னல் ரிலீம்ல இது ஒரு அபாரமான இடம் அப்படிங்கிறோமோ, அதே சமயத்துல இதை என்னோட ஆன்செஸ்டர் ஏதோ எதிர்பாராத விதமா கண்டுபிடிச்சாரு. இந்த இடத்துக்குள்ள சக்தி வாய்ந்த எட்டர்னல் பீஸ்ட், ஏன்ஷியன்ட் தடைகள் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தா என்னோட ஆன்செஸ்டர் தவறான எந்த ஒரு முடிவும் எடுக்காம அது எல்லாத்தையுமே மெமரிஸ் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துக்குள்ள ஒரு ஜேட் மூலமா அவரே எழுதியிருக்காரு. நீ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் அதை பல காலங்களுக்கு முன்னாடி தானே பார்த்தாரு. ஒருவேளை அதை எடுத்திருக்கலாம். வீணா பயணம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி கொடுக்க, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பா அதை எடுத்திருக்க மாட்டாங்க. நான் எதுக்கு இதை இந்த அளவுக்கு அழுத்தி சொல்றேன்னா அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. ஆனா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, அந்த காரணத்தை என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்ல, டீமன் கிளானா சேர்ந்தவனா இதுக்கு முன்னாடி பார்த்ததுல பேசினதுல இருந்தாலும் இவன் என்கிட்ட இந்த அளவுக்கு கேட்கறதுக்கான காரணம் என்னோட அலைந்து தெரியக்கூடிய ஆத்மாக்களை தான் இருக்கணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைக்கிற ஹீரோ, எனக்கு ஒரு சந்தேகம், நம்ம 2 பேர் மட்டும் போனா இதை கண்டிப்பா வெற்றி பெற முடியாதுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மட்டும் இல்லாம நம்ம கூட இன்னொரு ஒரு ஆள் வராங்க. அவங்க வந்தா கண்டிப்பா நம்மளால இதுல வெற்றி பெற முடியும். அது மட்டும் இல்லாம கிடைக்கிற பொருட்கள்ல சரிசமமான பங்கை நான் உங்களுக்காக பிரிச்சு தரேன். நீங்க என்ன நம்பலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல முடிவெடுக்க வேண்டியது உங்களோட விருப்பம். அது மட்டும் இல்லாம நான் கொடுக்குற இந்த ஜெட் ஸ்லீப்ல 1 மாசத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தா நீங்க கண்டிப்பா எங்களை கூட பயணிக்கலாம். கண்டிப்பா வருவீங்க நம்புறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து போர்ட்டலுக்கு முன்னாடி போயிட்டு உங்களோட வருகைக்காக நான் ஆவலோட காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்பிடுறான். ஹீரோவும் ஜெட் ஸ்லீப்பை உள்ள வச்சுட்டு, ஹீரோவும் எனக்கு எல்லாத்த விட ரொம்பவே முக்கியமான விஷயம், நான் சீக்கிரத்துல ரெக்கவர் ஆனும், இந்த இடத்துக்குள்ள இருக்கிறது ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ ரெக்கவர் ஆகிட்டு இருக்கான். இப்படியே சில நாட்கள் போக ஆரம்பிக்குது. இப்ப கிடைச்ச அந்த எட்டர்னல் ஜெட் இருக்குல்ல, அதை ஹீரோ ரிஃபைன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோவால சுத்தமா முடியல. இந்த ஆற்றல் அப்சர்வ் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா கண்டிப்பா என்னால இது முடியாது போல. டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீமோட லாஸ்ட் ஸ்டேஜ் நான் அடையாத வரைக்கும் இதை ரிஃபைன் பண்றதுனால கண்டிப்பா என்னோட பிரிமார்டியல் சோலுக்கு தான் டைரக்ட் பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏத்து வச்சுட்டு, இந்த பயணத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. செயற்கையா செய்யப்பட்ட இந்த எட்டர்னல் ஜேடை விட இயற்கையா கிடைக்கக்கூடிய இந்த எட்டர்னல் ஜேட்ல எனர்ஜி ரொம்பவே அதிகமா இருக்கு. கம்ப்ரஸிங்
ட்ரெஸ்ஸிங்கும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம ஹீரோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொன்னு பாக்குறான். இதை பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா இது கண்டிப்பா ஒரு எட்டர்னல் வெப்பனா இருக்க வாய்ப்பே இல்ல, இது என்னவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள தன்னோட ஏன்ஷியன்ட் தடைகளை உடைக்கக்கூடிய அந்த சீலை யூஸ் பண்றான். எல்லா விஷயத்துக்கும் சில அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும், அதை உடைச்ச அடுத்த நிமிஷமே உள்ளுக்குள்ள அந்த நிறைய ஸ்பெல்ஸ் வர இது இம்மோர்டலால உருவாக்கப்பட்ட ஒரு கிரியேஷனா தான் இருக்கணும். இந்த அளவுக்கு ஸ்பெல்ஸ் இருக்குன்னா காரணம் அது ஒன்னா மட்டும் தான் இருக்கணும், இதை எழுந்திருந்து ஒரு இம்மோர்டலா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ சீவல்டுக்குள்ள வந்துற எக்கச்சக்கமான ஸ்பெல்ஸோட தண்ணிக்குள்ள இருந்து ஒரு உருவம் வெளியே வர ஆரம்பிக்குது. வெளியே வர அந்த ஸ்ட்ராங்கான இம்மோர்டல் என்ன சொல்றாருன்னா, என்னோட பேரு தியான் பாவ் ஷான் கிரிங், என்னோட வாழ்நாள் கனவு இந்த ஹெவன் எர்த்துக்கு எதிராக ஒரு சக்தி வாய்ந்த வெப்பனை உருவாக்கணுங்கிறது. என்னோட வாழ்நாள் கனவு இந்த எட்டர்னல் ரிலீம் அழியறதோட மறைஞ்சு போயிடுச்சு, இருந்தாலும் கடவுள்களை சுடக்கூடிய ஒரு வாகனத்தை நான் தயாரிச்சேன், அதை மட்டும் தான் என்னால சீல் செய்ய முடிஞ்சிச்சு. நீங்க என்னோட நினைவகத்தை பாக்குறீங்க அப்படின்னா அடுத்த ஜென்மத்திலேயாச்சும் தயவு செஞ்சு இதை நீங்க எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அந்த பொருள் இட்டர்னல் ரிலீம்ல நான் இருந்த இடத்துல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடமும் என்னோட நினைவு சின்னத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஹீரோவும் கடவுள்களையே ஷூட் பண்ணக்கூடிய ஒரு வாகனமா அது எப்படி இருக்கும்? இட்டர்னல் ரிலீம்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு தயாரிக்கக்கூடிய ஒரு வெப்பன் கண்டிப்பா உலகத்துக்கு அப்பாற்பட்டதா தான் இருக்கணும் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த வாய்ப்பை நழுவ விட மாட்டேன் அப்படின்ட்டு அடுத்தனுடைய ஹீரோ உள்ளுக்குள்ளார கிளம்பி போறான். கொஞ்ச நாட்கள் ஹீரோ இந்த இடத்துக்குள்ள பயணிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ பயணிச்சுட்டு போய்கிட்டு இருக்க இடத்துக்கு எந்த ஒரு டெலிபோர்டேஷன் அமைப்புகளும் என்கிட்ட இல்ல. நான் இன்னமும் தேடியும் எந்த ஒரு டெலிபோர்டேஷனையும் பார்க்கல. நான் கண்டிப்பா நான் அந்த இடத்துக்கு போய் சேர ரொம்ப நாட்கள் ஆகும் நினைக்கிறேன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அட்டாக் வர ஹீரோ டாச் பண்றான். கொப்பனை வதக்க எவன்டா எமல கை வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் அந்த இடத்துக்குள்ள தப்பிச்சு வந்துகிட்டு இருக்க, என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இன்சைட்ஸ் யூஸ் பண்றவன் வந்துகிட்டு இருக்கான். ஒருத்த அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க, திரும்பி இன்சைட்ஸா மாறி ஹீரோக்கு முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கான். திடீர்னு அந்த இடத்துக்குள்ள அவன் பயங்கர காயத்தோட வந்து நின்னுகிட்டு இருக்கும்போது மரியாதையா அவனை விட்டுட்டு நீங்க இந்த இடத்துக்குள்ள வந்து விலகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ கிட்ட இன்னொருத்தனும் அவன் என்கிட்ட இருக்கிற ஜேட திருடணும்னு நினைக்கிறான், எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவன் கேட்டுக்கிட்டு இருக்கா. போய் சொல்லாத அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து வரமா கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கான். கொல்ல போற அந்த நேரத்துல கரெக்டா திரும்பியும் பூச்சியா மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து மறைஞ்சு போய்கிட்டே இருக்க. ஹீரோ தோத்து வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ரெண்டு பேருமே பெர்மிலியன் பிளானட்டை சேர்ந்தவங்க, எனக்கு உதவி செய்யுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. உன் விஷயத்துல என்னை ஈடுபடுத்தாத, நான் கொன்னுடுவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்க. அப்படின்னா நீ எனக்கு உதவி செய்ய மாட்டல, அப்படின்னா இந்த பிரச்சனையில நீயே இன்வால்வ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து அந்த ஜேட தூக்கி போட்டு போயிடுறான். எட்டர்னல் எனர்ஜி ரிஃபைன் பண்ணி எடுக்கக்கூடிய ஜேடு தான் அது. அந்த இடத்துக்குள்ள அந்த ஒயிட் ஷர்ட்டை போட்டவனும் இப்போ அவனை தோர்த்ததுக்கு பதிலாக ஹீரோவை தோர்த்தி வந்துகிட்டு இருக்கான். ஹீரோ ஃபர்பிடன் ஃபிளாக் யூஸ் பண்ணிட்டு அதை தடுத்து நிறுத்த அவன் அந்த இடத்துக்குள்ள ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ அந்த ஜேட் அவன் கிட்ட தள்ளி விட்டுறான். ஹீரோ கிட்ட எட்டர்னல் எனர்ஜியோட ஜேட்ஸ் இப்ப நிறையவே கிடக்கு. இதெல்லாம் ஹீரோக்கு ரொம்பவே முக்கியம் இல்ல. அவன் அந்த இடத்துக்குள்ள ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு என்னோட பேரு நான் குயிஷி செக்டர் சேர்ந்த சீமாயூன், உங்களை எப்படி அழைக்கிறதுன்ற மாதிரி கேட்க நான் ஜங் நீ யூ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேரை சொல்லிட்டு கிளம்புறான். பிரதர் ஒரு நிமிஷம் இல்லைங்க, நான் ரொம்ப காலங்களா இந்த இடத்துக்குள்ள தான் இருக்கேன், இந்த இடத்துக்குள்ள எந்த ஒரு எட்டர்னல் எனர்ஜியும் இல்ல. பிரதர் நீ கிட்ட டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷனுக்கான ஜேட்ஸ்லாம் இருக்கலாம்னு நினைக்கிறேன், அதனால நம்ம அதை பரிமாறிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோவும் இவன் என்னத்தை சொல்ல வரான், ஒருவேளை இவன் கிட்ட எப்படியாப்பட்டதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம், ஒருவேளை நம்மளுக்கு உபயோகப்படுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நீங்க எதை எனக்கு கொடுக்க போறீங்க அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து காமிக்க ஹீரோ அவங்க கிட்ட எந்தெந்த இடத்துல டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷன் அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கான வரைபடங்கள் இருக்கு. அதே சமயத்துல இவங்கிட்ட எங்கெங்கெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கான வரைபடங்கள் இருக்கு. இவங்கிட்ட கிழக்கு பகுதியில் 5 வரைபடங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அவனும் உங்ககிட்ட இருக்கிறது இல்லாம என்கிட்ட 21 வரைபடங்கள் இருக்கு, நம்ம இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்றான். அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ தாங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வரைபடத்தையும் அவங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வரைபடத்தையும் ரெண்டுத்தையுமே ஒரே நேரத்தில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க வெற்றிகரமா இதை சக்சஸ் பண்ணிடுறாங்க. அதே சமயத்துல பிரதர் உங்களால முடிஞ்சா ஃபியூச்சர்ல எங்களோட நியூன் கிரகத்துக்கு வரலாம், அது மட்டும் இல்லாம நாங்க கண்டிப்பா உங்களை நல்லா வரவேற்புன்ற மாதிரி சொல்ல நான் ட்ரை பண்றேன்ற மாதிரி சொல்லும்போது சரி ரொம்பவே நன்றி, நான் அந்த சின்ன பூச்சியை கொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, அவன் என்கிட்ட இருந்தே பொருளை திருடணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து அவனை துரத்திட்டு போய்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல இப்ப ஹீரோவா ஸ்மார்ட் பேலஸை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்குள்ள ஆராய்ச்சி இருக்கக்கூடிய பகுதி எந்த அளவுக்கு இருக்குன்னா பனிமலைகள்ல இருக்கக்கூடிய சின்ன பனி துண்டை மட்டும் தான் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அதே சமயத்துல ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். ஹீரோ எங்கடா இந்த அளவுக்கு வேகமா வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்குள்ள ஹீரோட நினைவகத்துல வந்து ஒருத்தர் சொல்லிட்டு போயிருப்பார்ல அந்த இடத்த தொழில் தான் வந்துகிட்டு இருக்கான். சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு அந்த இடம் தெரியுது. ஜாக்கோ என்னது உண்மையாலே இந்த இடத்துக்குள்ள சிங்கத்தோட தலை வச்ச ஒரு மவுண்டன் இருக்குதா, அப்படின்னா அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. வெளியே இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ அதுக்குள்ள போகிறான். அந்த குகைக்குள்ள வாயிலும் இருக்கு. அந்த வாயிலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேட் மாதிரியான ஒண்ணு இருக்கு. ஹீரோ அதை தாண்டி அதுக்குள்ள போய்கிட்டு இருக்க. முன்னாடி எக்கச்சக்கமான ஜேட்ஸால உருவாக்கப்பட்ட அந்த கேட் ஓபன் ஆக உள்ளுக்குள்ளார ரொம்பவே கிளீனா இருக்கு. உள்ளுக்குள்ளார நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட ஜாக் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்குள்ள யாரோ ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம வந்தது வீணா போச்சு, நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ தன்னோட டிவைன் கன்செப்ஷன்ஸ் இருக்குல்ல அந்த டிவைன் கன்செப்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க. சுத்தி சுத்தி பார்த்தா அந்த இடத்துக்குள்ள பெருசா ஒன்னும் தெரியல. மொத்தம் 9 அறைகள், 9 அறையிலையும் ஒன்னுத்தையும் காணோம். ஹீரோ எடுத்த எட்டர்னல் ட்ரெஷர் இருக்குல்ல அந்த ட்ரெஷர் மட்டும் முன்னாடி போகுது. முன்னாடி போயிட்டு அந்த இடத்துக்குள்ள திரும்பிய ஸ்பெல்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்க. என்னோட
வாழ்நாள் மொத்தத்தையும் அர்ப்பணிச்சு இந்த கடவுள் சுடக்கூடிய வாகனத்தை நான் தயாரிச்சிருக்கேன். விதிக்கப்பட்டவர்களால மட்டும்தான் அதை எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம அது 10வது மாடியில இருக்கு. எனக்கு இந்த வாழ்க்கையை நினைச்சு எந்த ஒரு கவலையும் இல்ல. நான் உருவாக்குன அந்த பொருள் இந்த உலகத்துல இருந்து சூரிய ஒளியை பார்த்தா அதுவே எனக்கு போதும். ஹீரோவும் இந்த இடத்துக்குள்ள மொத்தமே 9 ஃப்ளோர் மட்டும் தான் இருக்கு. எங்க 10வது போச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க. இடமே இடிஞ்சுக்கிட்டு இருக்கு. திடீர்னு உள்ளுக்குள்ளார ஹீரோ இழுத்துட்டு போய்கிட்டு இருக்க. என்னடா திடீர்னு பூமிக்கு தொலைச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, எங்க போய்கிட்டு இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துக்குள்ள வந்து நிக்க. முன்னாடி பார்த்தா மெக்கானிசங்களால ஓபன் பண்ணப்பட்ட ஒரு டோர் மாதிரி தெரியுது. இவ்வளவு நேரம் ஹீரோ ட்ரெஷர்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த பொருள் தான் இப்போ ஒரு கீயா செயல்படுது. அப்படியே முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டோரும் ஓபன் ஆக அந்த டோர் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஓபன் ஆகுற அந்த மெத்தடே அதே சமயத்துல உள்ளுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய வழி மாதிரி இருக்கு. அந்த வழியை நோக்கி ஹீரோ உள்ளுக்குள்ளார நடந்து போக ஆரம்பிக்கிறான். இடம் எனக்கு பிரமிப்புக்கு உள்ளாக்குது. இந்த இடத்துக்குள்ள ஒரு மறைமுகமான ஒரு வாயில் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அற்புதமான ஒரு கிரியேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ முன்னாடி பார்க்க முன்னாடி பிரம்மாண்ட உருவத்துல அந்த கடவுள்களே சுடக்கூடிய அந்த வாகனம்னு சொல்லியிருப்பாங்களா அது முன்னாடி இருக்கு. அதுவும் பிரம்மாண்ட உருவத்துல இருக்கு. இது பார்க்க ஒரு செலஸ்டியல் பீஸ்ட் மாதிரி கம்பீரமாவும் செலஸ்டியல் பீஸ்ட் உயிர் இருக்கிற மாதிரி இருக்கு. இது உலகத்தோட ஒரு அற்புதமான படைப்பட்டு முன்னாடி கால் எடுத்து வைக்க உள்ளுக்குள்ளாந்து மிருகங்கள்லாம் வந்து ஹீரோ கட்டிக்க வந்துகிட்டு இருக்கு, கத்திக்கிட்டு இருக்க. கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து அதுங்களை அசால்ட்டா பாத்துக்கிட்டு இருக்கு. அதுங்க வந்து காட்டு மரணித்தனமா கட்டிக்கிட்டு இருக்கு. காலில் ஒரு மிகப்பெரிய சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. ஏன்ஷியன்ட் இம்மார்டலோட நினைவகத்துல எல்லா மிருகத்தை பத்தின விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கணும். இந்த மிருகங்கள் சின்ன மிருகங்கள் மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் இதை பத்தி எழுதாததுக்கான காரணம் என்ன? கண்டிப்பா அந்த தங்க சீட்ல எழுதப்பட்டிருக்கணும். காரணம் வேற ஏதாவது இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுங்களோட காலில் கட்டப்பட்டிருக்க இந்த சங்கிலி இல்ல நான் கண்டிப்பா இதை எனக்கு கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஹீரோ அந்த இதுக்குள்ள மேல போயிட்டு தன்னோட ஏன்ஷியன்ட் தடைகளை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறான். நான் டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீமா அடைஞ்சிருக்கேன். என்கிட்ட எல்லா விதமான பொக்கிஷங்களும் இருக்கு. இருந்தாலும் என்னால இதை உபயோகப்படுத்த முடியாது. என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் இவ்வளவு பெரிய வாகனத்தை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது நடக்காத காரியம். அதே சமயத்துல இன்னும் கொஞ்சம் காலங்களுக்கு இது என் கையில தூங்கிக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது. அதே சமயத்துல இது உருவாக்கின தியான் பாப் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஆரம்ப கட்டத்துல இருக்கவங்க கிட்ட தான் இந்த வாகனம் வந்து சேரும் அப்படின்ட்டு. அது சத்திய வார்த்தைகள்ல ஒரு விஷயம். கண்டிப்பா இது போயிட்டு ஒரு டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீமோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்க கிட்ட கிடைக்கும் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த மிருகத்தை எல்லாத்தையுமே கட்டி போட ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த வாகனத்துக்குள்ளே திரும்பிய சீல் பண்ணி வைக்கிறாரு. இந்த வாகனத்தால அந்த மிருகங்கள் எல்லாமே சீல் பண்ணப்பட்டிருக்கு. 2 வண்டியை ஹீரோ கையில எடுக்க உண்மையாலே இந்த படைப்பு அபாரமான ஒரு படைப்பு தான். இந்த படைப்பு இந்த மிருகங்களோட உண்மையான சூழலா கூட பிணைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இது ஒரு அரிய வகையான பொருள் தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு ஹீரோ முன்னாடி பார்க்க ஒரு மிருகம் மட்டும் கட்டுப்படாது இருக்கு. இந்த மிருகம் அளவுல ரொம்பவே சின்னதா இருக்கு. இருந்தாலும் அந்த ஃபார்மேஷனுக்கு கட்டுப்படல. ஒருவேளை ஏதாவது தவறுகள் இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து திரும்பி அதை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறான். மேபி இருக்கலாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த 3 வாகனத்துல இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹீரோ அதை எடுத்து உள்ள வச்சுக்கிறான். என்னோட இந்த இட்டர்னல் ரிலீமோட பயணத்துல எனக்கு நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டு இருந்தேன். இருந்தாலும் சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீம் அடையிறதுக்கு எல்லா பொருட்களும் இருக்கு. ஆனா நான் லாஸ்ட் ரிலீமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதுக்கு மேல நான் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் அது ரொம்பவே முக்கியமான விஷயம். பள்ளத்தாக்கு உருவாகும் போது நான் அந்த இடத்துக்குள்ள ஜாக்கிரதையா இல்லாத இருந்துட்டேன். எனக்கு இறந்துடணும்னு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. இருந்தாலும் இதுக்கு மேல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷனான வந்துட்டு வெர்மிலியன் பிளானட்டை சேர்ந்த அந்த டீமன் கிளானை சேர்ந்தவன் கூப்பிட்டது அந்த விஷயத்துல நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்துல நான் சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீம் அடைஞ்சு என்னோட சீனியர் எழுப்புறது மட்டும் இல்லாம என்னோட லீசா அவளுக்கான எட்டர்னல் ஹெல்ப்பையும் நான் சீக்கிரத்துல கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்க. இதோட சீனை கட் பண்ணா இப்ப எந்த இடத்துல காமிக்கிறாங்கன்னா ஒரு ஐஸ் பகுதியை தான் காமிக்கிறாங்க. இதுக்குடா வண்டியை இந்த பக்கம் திருப்பி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்குள்ள தான் டீமன் கிளானை சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதுல யாரு வராங்கன்னு தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள வந்து அந்த ரெட் பட்டர்ஃப்ளை தான் வந்துகிட்டு இருக்கா. அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது எப்பவும் போல அந்த இடம் ஃபுல்லா உறைஞ்சிக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷனை உரைச்சி வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து நின்றுகிட்டு இருக்கா. டீமன் கிளானா சேர்ந்தவனும் அந்த இடத்துக்குள்ள இருந்து எந்திரிச்சு அவளுக்கு வரவேற்பு தந்துகிட்டு இருக்கா. அப்படி மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கா. அப்படி நீங்க வருவீங்க ரொம்ப நேரமா ஆர்வத்தோட காத்திருந்தேன் பாருங்க அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள வரவேற்றுக்கிட்டு இருக்க. நீ சொன்ன இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா அப்படின்னு சும்மா விட மாட்டேன். இதுக்கு நீ பதில் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டீமன் கிளானா சேர்ந்தவனும் நான் போய் சொல்லலாம். ஆனா என்னோட ஆன்சிஸ்டர் போய் சொல்ல மாட்டாரு. உங்களுக்கே தெரியும் நம்ம 2 பேருமே வெர்மிலியன் பிளானட்டை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட ஆன்சிஸ்டர் உங்களோட லீடரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால நாங்க கண்டிப்பா போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கைப்பணம் எழுதுறது அப்படிங்கும் போது அது கண்டிப்பா பொய்யா இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால நான் கண்டிப்பா உங்ககிட்ட எந்த ஒரு விதத்திலையும் போய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்கிறவளும் சரி நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் எனக்கு அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சபப்பட்டி தேவை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் என்னவோ இந்த இடத்துக்குள்ள நான் வைக்கிறதாண்டா ஆனா நான் சொல்றதான் எனக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய டீமன் கிளானை சேர்ந்தவனும் இவ இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவளா இருக்கா. ஹெவன்லி வுமன் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு இவ தகுதியானவ தான். இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்துக்குள்ள நம்ம 2 பேர் மட்டும் இல்ல நம்ம மட்டும் இல்லாம இன்னொருத்தர் வராரு. அவருக்கு நான் வாக்குறுதி
வாக்குறுதி கொடுத்திருக்கேன், கிடைக்கக்கூடிய பொருட்களை சரிசமமா தான் பிரிச்சு கொடுப்பேன் அப்படின்னுட்டு. நான் டீமன் கிளானோட அடுத்த தலைவன், என்னோட வாக்குறுதியில நான் என்னைக்குமே மீறக்கூடாது, அப்படி மீறினா நான் அதுக்கு தகுதி இல்லாதவனா ஆயிடுவேன். உங்களுக்கு கண்டிப்பா இது புரியும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் பேரு என்ன, அவன் யாருன்ற மாதிரி கேட்க, ஜங் நீயூ அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து சொல்றான். அவனும் வெர்மிலியன் பிளானட்டை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றான். சரி பார்க்க ஆர்வமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போர்ட்டல் உருவாக ரெண்டு பேரும் திரும்ப ஜங் நீயூ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வர முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு அட்டாக் பண்ண தயாராகிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. ரெண்டு பேரையும் நான் தான் கூட்டு வந்தேன், சண்டைக்காக தான் கூட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த இடத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாவே தெரியுது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் போற இந்த கலவரத்துல இந்த கூட்டணி பிரியுமா பிரியாதா, அது மட்டும் இல்லாம அவங்க சொன்ன அந்த ட்ரெஷர் கிடைக்குமா கிடைக்காதா, இதை விட மிகப்பெரிய விஷயமா இப்ப ஹீரோ அடுத்த ரிலீமுக்கு போறதுக்கு நிறைய பொருட்கள் கிடைச்சிருச்சு. ஹீரோக்கு இந்த எட்டர்னல் ரிலீம், அதாவது செலஸ்டியல் ரிலீம் அப்படின்னு சொல்லிக்கலாமா, இந்த இடத்துக்குள்ள வந்ததுல இருந்து ஹீரோவுக்கு அவன் ரிலீமை தாண்டி ஒரு 2 ரிலீம் 3 ரிலீம் இருக்குல்ல, அதுக்கு மேல இருக்கக்கூடிய பொருட்கள் தான் கிடைச்சிருக்கு. அதுக்கு மேல போனதா ஹீரோவால அதை உபயோகப்படுத்தவும் முடியும். ஆனா ஹீரோ இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய பவர்ஸ் அவனால அப்கிரேட் பண்ண முடியல. அதுக்கு என்னென்னலாம் பண்ண போறான் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் ஹீரோவோட லைஃப்ல சேஞ்ச் ஆக போகுது. சரி ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எப்பவும் சொல்ற மாதிரி தான் அந்த லைக்கை தட்டி விட்டுருங்க. சேனலுக்கு புதுசா வந்தா மறக்காம அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.